ஓம் திருச்செந்தூர் முருகன் துணை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு திருமண காலம். எப்போது திருமணம்? ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்தந்த வயசு வந்தோன்னே திருமணம் பற்றிய எண்ணங்கள் தானா வந்துடும். அதே போல பெண் வீட்டாரோ இல்லை மாப்பிள்ளை வீட்டாங்களோ தங்க பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு வரன் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது முதல் ஜாதகத்தை தங்கள் பிள்ளைகளுக்கு திருமண காலம் வந்து விட்டதா என்று ஜோசியரை கேட்பாங்க. ஒரு வாழ்க்கையில் திருமணம் என்பது முக்கியமான ஒன்று. அவங்களுக்கு திருமண காலம் வந்து விட்டதா இல்லை காலதாமதம் ஆகுமா என்பதை ஒரு ஜோசியராக நம்ம தான் அவங்களுக்கு தெளிவாக சொல்லணும். இப்போது பார்த்தீங்கன்னா சிலருக்கு 20 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுது, நம்ம 2K கிட்ஸ் மாதிரி. அதே போல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசு தாண்டியும் திருமணம் ஆகாமல் இருக்குது, 90s கிட்ஸ் மாதிரி. இப்போது ஒருவருக்கு திருமண காலம் வந்து விட்டதா என்பதை எப்படி கணிக்கலாம் என்கிறத ஜாதக ரீதியாக பார்ப்போம். ஒருத்தருக்கு எப்போ திருமண காலம் வருங்கிறத ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3 இடம் தான் முக்கியம். 3, 7, 11 இந்த 3 இடத்துல இருக்கிற அதிபதிகள் இல்லாட்டி இந்த 3 இடத்துல இருக்கிற கிரகம் தான் திருமணம் நடத்தி வைக்கும். இதோட சுக்கிரனையும் சேர்த்துக்கோங்க. எப்படியும் பார்த்தாலும் உங்களுக்கு சுக்கிர புத்தி, சுக்கிர தசை இல்லை சுக்கிர அந்தரம், இதுதான் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல சுக்கிரன் வந்துடுவார். சுக்கிரன் முக்கியம், ஏன்னா அவர் தான் கலத்தரக்காரகன். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சுக்கிரன் தான் கலத்தரக்காரகன். சில இன்னுமே செவ்வாய் தான் பெண்ணுக்கு கலத்தரக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக ஆணுக்கோ பெண்ணுக்கோ சுக்கிரன் தான் கலத்தரக்காரகன். செவ்வாய் பெண்ணுக்கு எதுக்கு பார்ப்பாங்கன்னா, செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தா கணவரை பத்தி சொல்றது செவ்வாய், ஆனா கல்யாணத்தை பத்தி சொல்றது சுக்கிரன் தான், பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி. அதே மாதிரி பெண் ஜாதகத்துல செவ்வாய் வச்சுதான் கணவரோட கேரக்டர் என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்க முடியும். அதை அடுத்தடுத்து வர்ற வீடியோல பார்க்கலாம். இப்ப ஒரு ஜாதகம் எப்போ வரும்னா, கல்யாணம் எப்போ நடக்கும்னா காலம் 3, 7, 11 ஆகிய அதிபதியின் தசையிலோ இல்லை அந்த 3, 7, 11 இடத்துல இருக்கிற வீட்டில் இருக்கிற கிரகங்களின் தசையில தான் நடக்கும். இல்லைன்னா சுக்கிரன். கடைசியா பார்த்தீங்கன்னா இது 2 இல்லைன்னா குரு பார்த்த கிரகங்கள். குரு பார்த்த கிரகங்களின் தசையில் நீ என்னதான் பண்ணாலும் இதுக்கு மேல எந்த இடத்துல இருந்து கிரக தசை நடக்காது. சிலர் 2, 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் தான் கல்யாணம் பண்ணி வைக்குன்னு சொல்றாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் ஒரு என்ன சொல்ற பெராமீட்டர்ஸ் தான். அது நல்லா இருந்தா சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இதை பார்த்து நம்ம முக்கியமானது 3, 7, 11 பிளஸ் சுக்கிரன் இந்த தசையிலும், இது இல்லைன்னா குரு பார்த்த கிரக தசையில தான் திருமணம் நடக்கும். அடுத்து நம்ம ஒரு திருமணம் சீக்கிரம் நடக்குமா லேட்டா நடக்குமாங்கிறத பார்க்கலாம். இப்ப முக்கியமா முதல்ல பார்க்க வேண்டியது 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும். ஆணா ஜாதகம் இருந்தாலும் சரி பெண்ணோட ஜாதகம் இருந்தாலும் சரி இந்த 2 இடத்த முதல்ல பார்க்கணும். இது 2 சுத்தமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சீக்கிரமே ஓரளவுக்கு சீக்கிரமே நடந்துங்கிறது அதுவும் ஒரு பராமீட்டர் தான். சீக்கிரம் நடந்துன்னு வருது, அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, அதை பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது 2, 7 இடம்.
இது சுத்தமா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 7ஆம் இடத்துல பாவகிரகங்கள் யாருன்னா சனி, செவ்வாய், ராகு அல்லது கேது. இந்த 3 இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லலாம். சனி மட்டும் இதுல முக்கியம். லக்னத்திலையும் அல்லது 7ஆம் இடத்துலயும் சனி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படியும் ஒரு ஆணாக இருந்தா ஒரு 32 34 அந்த வயசுக்கு மேல மேரேஜ் ஆகும். அதே பெண்ணாக இருந்தா ஒரு 26 வயசுக்கு மேலதான் திருமணம் ஆகுது. இதுல வக்ரமா இருந்தா சில மாற்றங்கள் வருது. ஆனா பெருசா ஒன்றும் மாற்றம் வர்றதில்லை. வக்ரமானாலும் இன்னும் ஒரு வயசு 2 வயசு தான் கம்மியாகுது சனியோட வக்ரம். அடுத்து ராகு கேதுக்கள். இந்த ராகுவோ கேதுவோ 2, 7, 8 இந்த இடத்துல இருந்தா திருமணம் காலதாமதமாகும். அதே நேரத்துல ராகு 3ஆம் இடத்துல இருந்து அந்த தசையை நடந்தா திருமண முறிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு தாமதம் பண்ணாது, பிரிச்சு வைக்கும் அவங்கள. அடுத்து 5ஆம் இடமோ அல்லது 5ஆம் அதிபதியோ கெட்டு போயிருந்தா, அதாவது கெட்டு போயிருந்தா என்ன அர்த்தம்னா சனி செவ்வாய் பார்வையோ சேர்க்கையோ அந்த இடத்துல இருந்துச்சுன்னா, இல்லை அந்த 5ஆம் அதிபதிக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் காலதாமதமாகுது. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 32 வயசு ஆணா இருந்தா, பெண்ணா இருந்தா 27 வயசு ஆயிடுது. 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானத்தை குறிக்கிறதுனால குழந்தை பிறக்கிறதுக்கு லேட் ஆகும். அதை வச்சு காலதாமதமும் கல்யாணத்தோட வயசும் கொஞ்சம் அதிகரிச்சிருது. அடுத்து உபய லக்னங்களுக்கு. உபய லக்னங்கள் என்னென்ன? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 ராசிகள் தான் உபய லக்னம்னு சொல்லுவாங்க. இந்த 4 ராசிகளுக்கும் அதோட 7ஆம் அதிபதி ஆட்சியோ உச்சமோ ஆயிடக்கூடாது. அப்படி ஆயிருந்தா அவங்களுக்கும் காலதாமதமான திருமணம் தான் நடக்கும். இப்ப தனுசு எடுத்துட்டீங்கன்னா, தனுசு லக்னமான மீனம் அதுக்கு 7ஆம் அதிபதி வருவார். அவரு இங்கேயும் இருக்கக்கூடாது, இங்கேயும் இருக்கக்கூடாது. இந்த 2 இடத்துல இருந்தா திருமணம் லேட் ஆகும். அதே மாதிரி கன்னி லக்னத்தை எடுத்துக்கோங்க. கன்னி லக்னமா வச்சுட்டீங்கன்னா அதுக்கு 7ஆம் அதிபதி யாரு?
மீனம். மீனத்தோட அதிபதி யாரு? குரு. குரு வந்து இங்கேயும் இருக்கக்கூடாது, இங்கேயும் இருக்கக்கூடாது, இங்கேயும் இருக்கக்கூடாது. ஏன்னா இங்க 2 இடத்துலயும் ஆட்சி ஆவாரு. இந்த இடத்துல கடகத்துல உச்சமாவார். ஆனா இங்க இருக்கலாம் குரு, இங்க நீசம் ஆறாரு. கன்னி லக்னத்துக்கு குரு நீசமான அந்த தசை நடந்தாலும் அருமையான மனைவி கிடைப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கையும் நிம்மதியாக போகும். கல்யாண வாழ்க்கையை சொல்றேன், கல்யாண வாழ்க்கை நல்லா போகும். அதே நேரத்தில் இந்த ஆட்சி பெற்றதோ உச்சம் பெற்ற குரு தசை நடத்தினாலோ, தசை கூட நடத்த வேண்டாம், வேற தசையில கூட அந்த பாதிப்பு புத்தியில காட்டிடும். அதே மாதிரி இந்த 4 லக்னத்துக்கு அதோட 7ஆம் தேதி ஆட்சி உச்சமான முதலே சொன்ன மாதிரி 32 34 வயசு தானே வந்துடும் ஆணுக்கு. பெண்ணா இருந்தால் ஒரு 26 27 வயசு ஆகும். அடுத்து ஒரு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஆட்சி உச்சமாகி அவங்க திசையும் நடந்துச்சுன்னா அவங்களோட மேரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆணா இருந்தால் ஒரு 34 35 அந்த மாதிரி ஆகுறதுனா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஆட்சி உச்சமாகிறது. இப்போ எந்த லக்னம்? விருச்சிக லக்னத்தை எடுத்து கூட எடுத்துக்கோங்க. விருச்சிக லக்னத்துக்கு குரு இங்கேயோ இங்கேயோ சாரி 2ஆம் அதிபதி அங்கதான் 2ஆம் அதிபதி இங்கேயும் இருக்கக்கூடாது, இங்கேயும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 7ஆவது அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரன் வந்து இங்கேயும் இருக்கக்கூடாது, இங்கேயும் இருக்கக்கூடாது, இங்கேயும் இருக்கக்கூடாது. இந்த 3 இடத்துல இருந்தா அவங்களுக்கு மேரேஜ் ரொம்ப லேட் ஆகும். எப்படி 35 வயசுக்கு மேல ஆயிரும். ஆனா இவங்களுக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா அவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆயிடும். ஏன்னா அந்த 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியும் உச்சமா இருந்தும் சீக்கிரம் கல்யாணம் ஆகுதுன்னா டிவோர்ஸ்ல போறதுக்கு தான் அந்த மாதிரி ஆகுது. சில நேரம் பார்த்தீங்கன்னா உயிர் பலி கூட வந்துடுது. இப்போ இந்த விருச்சிக லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி யாரு? புதன். இவர் வந்து அங்கேயே இருந்தாலும் சரி, இங்க இருக்காருன்னு கூட வச்சுக்கோங்க, நீச்சமா இருக்கிறாரு, வர்க்கோத்தம் ஆயிட்டாரு. சுக்கிரன் கூட சேர்ந்தோ இல்லை இங்க குரு இருந்து பரிவர்த்தனை ஆகியோ வலுவாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ 7ஆம் அதிபதியோட 7ஆம் அதிபதி இங்கே உச்சம் நினைப்பீங்க. ஆனால் இதோட பவரை புதன் தான் எடுத்துக்குவாரு, நீச்ச பங்கம் ஆயிடுறாரு. அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் அதிபதி உச்சமாக தான் இருக்கு. சீக்கிரமே கல்யாணம் ஆயிரும், ஆகி கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் ஆயிரும். அதனால இந்த மாதிரி ஜாதகம் வந்தா
அவங்ககிட்ட முன்கூட்டியே நம்ம சொல்லிடணும், பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடணும். ஏன்னா பின்னாடி நம்ம சொன்னாலும் அவங்க கல்யாணத்தை நிறுத்த மாட்டாங்க. ஒரு பெண்ணை பெற்றவங்க அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் நம்ம சொல்றத அந்த இடத்துல சொல்லிடணும். அடுத்து காலதாமதம் ஆகிறதுக்கு இவ்வளவுதான் மேக்சிமம். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டுகள். இப்போ நான் சொன்ன எந்த பாயிண்ட்டுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னா நம்ம அடுத்தது தசாநாதனை பார்க்கணும். தசாநாதன் நல்லா இருக்காரா? நான் சொன்ன மாதிரி அந்த 3-7-11 சுக்கிரன் தசை நடத்துறாரா, இல்லை அந்த 3-7-11 இருக்கிற கிரகங்கள் தசை நடக்குதான்னு பாருங்க. அந்த கிரகம் பலமா இருக்கான்னு பாருங்க. அப்ப அந்த நேரத்துல மேரேஜ் ஆயிரும். அடுத்து புத்திநாதனை பார்க்கணும். புத்திநாதன் தசாநாதன் சப்போர்ட்டா இருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாரான்னு பார்க்கணும். புத்திநாதன் தசாநாதனுக்கு வக்ரமாயிருக்கூடாது. புத்திநாதன் வக்ரமானா இப்ப ராகு தசை நடக்குதுன்னு வைங்க. தசை முதல்ல குரு தசையோ சுக்கர தசையோ வச்சு, குரு தசை நடக்குதுன்னா இவர் வக்ரமாயிருந்தா அந்த புத்தியில கல்யாணம் ஆறாத வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் சொல்றேன், நடக்காதுன்னு சொல்ல, கம்மி. அப்ப நம்ம வக்ரமாயிருந்தாருன்னா, இப்போ புத்திநாதன் வக்ரமாயிருக்காருன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். ஏன்னா ஒரு 10% மேரேஜ் ஆகிறதுக்கு அங்க வாய்ப்புகள் இருக்கு. இல்ல வக்கரமாகலைன்னா அந்த திசையில அந்த புத்தியில கல்யாணம் ஆயிரம் நம்ம முடிவு பண்ணிட்டு அடுத்து நம்ம அந்த புத்தி இப்போ சுக்கர புத்தி எல்லாம் பெரிய புத்தி, சனி தசை சுக்கர புத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய புத்தி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷமா அது வரும். 2.5 வருஷம் to 3 வருஷம் வரும். அந்த இது நம்ம கரெக்டா சொல்லணும். எத்தனை ஒரு கொஞ்சம் காலத்தை கம்மி பண்ணி இந்த 3 மாசத்துக்குள்ள இந்த 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆகணும் நம்ம சொல்லணும். அதுக்கு நம்ம கோச்சாரத்தை எடுக்கணும், கோச்சார குருவை. இந்த இடத்துலதான் நம்ம கோச்சார குருவை எடுக்கணுமே தவிர குருபலம் வந்துருச்சு கல்யாணம் பண்ணலான்னு சொன்னா அது பெரிய முட்டாள்தனம். இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாத்தான் நம்ம கோச்சார குருக்கு போகணும். ஏன்னா சில ஜோசியர் என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு குருபலம் வந்துருச்சு நீங்க இப்ப பார்க்க ஆரம்பிங்க, இப்ப முடிஞ்சிரும்பாங்க. பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் ஆகும், அப்புறமேல் தான் மேரேஜ் ஆகும் உங்களுக்கு. அதுவும் சிலருக்கு ஆகாது. அதனால முதல்ல தசாநாதன் நல்லா இருக்கான முதல்ல சொன்ன பாயிண்ட், அவங்களுக்கு மேரேஜ் எப்போ நடக்குங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த காலத்துல எந்த தசை நடக்குது எந்த புத்தி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு கடைசியா தான் நம்ம கோச்சார குருவை எடுக்கணும். அப்போ கோச்சார குரு லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ பார்வை வந்துருச்சுன்னா அந்த காலத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்து நம்ம கொஞ்சம் காலத்தை இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆயிரும் அப்போ சொல்லலாம். இதுதான் திருமண காலத்தை எடுக்கிற முறை. இந்த கோச்சார குரு நீசமாயி பார்த்தா அந்த காலம் நம்ம திருமண காலமா எடுத்துக்கலாம்னா அந்த காலத்தையும் நம்ம திருமண காலமா எடுத்துக்கலாம். ஏன்னா சில ஜோசியர்கள் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, நீச்ச குருவுக்கு பார்வை இல்லைன்னு. அதுல எனக்கு முழுசாவே நம்பிக்கை இல்லை. நீச்ச குருவுக்கும் பார்வை இருக்கு, அந்த பார்வையில கல்யாண காலத்தை நம்ம நிர்ணயிக்க முடியும். இது நம்ம சுக்கிரன் மேல குரு போனாலும் நம்ம திருமண காலமா நம்ம எடுத்துக்கலாம். அது நிறைய ரூல்ஸ் இருக்கு.
சூரியன் வச்சு எடுப்பாங்க, சந்திரன் வச்சு எடுப்பாங்க. அதை பற்றியெல்லாம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மெயினான பாயிண்ட்டு இதுதான். இதை வச்சு நம்ம ஒரு திருமண காலத்தை கணிச்சிடலாம். ஏன்னா எல்லா பாயிண்ட்டுமே நம்ம இப்போ போர்டில் நம்ம கால்குலேட் பண்ணால், இப்போ 10 பெருக்கல் 30 35ன்னு போடுறோம்னா அதில் என்ன ஆன்சர் வரப்போதோ அதே தான் நம்ம கால்குலேட்டரில் அடித்தாலும் அதே ஆன்சர் தான் வரும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம்னா அது எல்லா ஆன்சரும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. அதனால் நம்ம பேசிக்கானதை எடுத்துக்கலாம். இதுவே இதைத்தான் நான் எடுக்கிறேன், இதே கரெக்டாக வருது, எந்த இடத்துலையும் தப்பாகலை. இந்த வீடியோ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னாலும், நிறைய இருந்தாலும் சரி குறைய இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் கமெண்ட்ஸில் நல்லா சொல்லுங்கள். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் வீடியோவை கிளாரிட்டி என்னாலையும் கொடுக்க முடியும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் 40 வயசு ஆகிற திருமணம் ஆகாதவங்களுக்கு என்ன விதிங்கிறத அதையும் சொல்கிறேன், அதையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.